சிம்பிளி குக்கு. இன்னைக்கு ப்ரான் பிரியாணி எப்படி ஈஸியா டேஸ்டியா பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. சீ ஃபுட்டில் ஒரு ஈஸியான பிரியாணி குழந்தைங்க பெரியவங்கன்னு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 10 பல் பூண்டு, 4 துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகா, 5-6 சின்ன வெங்காயம், கொஞ்சம் புதினா, கொஞ்சம் மல்லி சேர்த்து நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க ப்ரானில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு பிரியாணி இலை, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் நெய், கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை அதில் சேர்த்துக்கோங்க. 75% குக் ஆனதும் போதும், எடுத்துடலாம். இப்போ ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் நெய், பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ சேர்த்துருக்கேன். 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பச்சை வாசனை நல்லா போனதும் 2 தக்காளியை கட் பண்ணி அதில் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மேரினேட் பண்ணி வச்சுருக்க ப்ரான்ஸையும் அதில் சேர்த்துக்கிறேன். 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ கொஞ்சமாக மல்லி இலை தூவி நல்லா கிளறிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக லைம் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ பண்ணி வச்சுருக்க கிரேவியை 2 ஹாஃபாக பிரித்து முதல்ல ஒரு லேயர் கிரேவி, மேலே ஒரு லேயர் ரைஸ், இப்போ திரும்ப ஒரு லேயர் கிரேவி, ஒரு லேயர் ரைஸ்ன்னு போட்டு மேலே 1 ஸ்பூன் நெய் ஊற்றியிருக்கேன். நீங்கள் ஃப்ரைட் ஆனியன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். நான் தோசைக்கல்லில் தான் தம் போடுவேன். சாதாரணமாக கூட தம் போட்டுக்கலாம். 20 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உதிரான ப்ரான் பிரியாணி ரெடி. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.